ஆதாமின் செயல் உங்களை பாவி ஆக்கினது என்றால் இயேசுவின் செயல் உங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. ஆதாம் பார்த்ததே கிடையாது. அவன் எவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. நான் கடந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது நியாயமற்ற ஒரு காரியம். கடவுள் நியாயமாக ஒன்று பண்ணிட்டாரு. அது என்ன தெரியுமா? தன் குமாரனை அனுப்பி தன் குமாரனின் செயலின் மூலமாய் பாவம், சாபம், நோய், மரணம், பிசாசின் அதிகாரம் அத்தனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஒரு செயலை சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். யூ ஆர் ஃப்ரீ நவ். தேவன் ஒரு இலவசமான பரிசை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுக்கு பேர் லைஃப், அந்த பரிசுக்கு பேர் ரைச்சஸ்னஸ். இப்ப இது ரெண்டையும் உங்க வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா நீங்க வாழ்வதும் ஆழ்வதும் நடக்கும். அதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு. அங்க பாருங்க என்ன நடக்குது. When you receive the abundance of grace and the free gift of righteousness, reign in life through the one Jesus Christ. அதாவது சுவிசேஷமே என்ன? நீ வாழுவாய், நீ ஆளுவாய். நீ வாழுவாய், நீ ஆளுவாய். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். வாழச் செய்கிற அதே தேவன் உங்களை ஆளச் செய்வார். லைஃப் அப்படியே இன்னும் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது you will reign in this life. ஆமென். ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்ம வாழுவதே நிச்சயமான்னு கேட்கிறோம். ஆனா கடவுள் சொல்லுவாரு ஆளுவதே நிச்சயம்ன்ற. என்ன அருமையான வாழுவனாயா அப்படிங்கும். கடவுள் சொல்லுவாரு ஆளுவதே நிச்சயம்ன்றாரு. நீ என்ன வாழ்றதை பத்தி பேசிட்டு இருக்க? ஆள்றதுன்னா என்ன? நீனே பல பேரை வாழ வைப்ப. ஓ மூலமா அநேகர் என்ன பண்ணுவாங்க? வாழுவாங்க.